இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டாப் 3 எக்ஸ்சேஞ்சஸ் தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே ட்ரேட் பண்ணியிருப்போம். பட் எந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து நமக்கு சேஃபா இருக்கும், ஃபீஸ் ரொம்ப கம்மியா இருக்கும், ட்ரேடிங் வால்யூம் அதிகமா இருக்கும், வேறு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, இது எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணாம நம்ம கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம இது எல்லாத்தையுமே அனலைசிஸ் பண்ணி எந்த எக்ஸ்சேஞ்ச் நமக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். Hello, hi everyone. Welcome to the Trade Minds Crypto channel. டாப் 3ல பார்த்தீங்கன்னா வேசிரெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச். ஸோ அதனால் வந்து இது ஹைலி சேஃப். ஸோ வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணவங்க நம்ம பயப்பட தேவையில்ல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது லோ ட்ரேடிங் வால்யூம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கிரிப்டோஸ் வந்து இதில் லிஸ்ட் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் வந்து வால்யூம் வந்து அந்தளவுக்கு ஹையராக ஆகுது மற்ற எக்ஸ்சேஞ்சோட. அடுத்து இங்கே வந்து ஐஎன்ஆர் வந்து பேங்க் டெபாசிட் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து டேரெக்டாக பேங்க் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணலாம். பிகினருக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இந்த வேசிரெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், இது வந்து லாங் டேர்ம் அசட் யூஸ் பண்ணுறவங்க, இல்லை ஒரே சைடு பை மட்டும் பண்ணி லாங் டேர்ம் யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணணும், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும் வேசிரெக்ஸ் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் 3rd பிளேஸ் கொடுத்துக்கிறேன். பட் முக்கியமானது இது நம்ம ஃபீஸ் பார்க்கணும். ஃபீஸ் வேசிரெக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பை பண்ணாலும் சரி செல் பண்ணாலும் சரி 0.40%. இங்கே மேக்கர் டேக்கர் அப்படின்றது வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் மேக்கர்னா நீங்கள் வந்து ஏதாவது கிரிப்டோவை வாங்க போகிறோன்னு அர்த்தம். இதே நீங்கள் டேக்கர்னா நீங்கள் ஏதாவது கிரிப்டோவை செல் பண்ணிவிட்டு உங்களோட யூஎஸ்டிடி இல்லை உங்கள் ஐஎன்ஆர் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதாங்க இதில் பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்பாட் பை மட்டும்தான் இருக்குது. நீங்கள் செல்லிங் பண்ண முடியாது. ஃபியூச்சர், ஆப்ஷன், மார்ஜின் எதுவுமே கிடையாது. ஸோ இங்கே வெறும் பை அண்ட் ஹோல்ட் அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3rd பிளேஸில் வச்சுக்கணும் வேசிரெக்ஸ். டாப் 2ண்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா காயின் டிசிஎக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ஆப் தான். ஸோ அதனால் வந்து சேஃபு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மீடியமான ட்ரேடிங் வால்யூம். காரணம் ஏன்னு பார்த்தீங்கன்னா காயின் டிசிஎக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் வெர்ஷன் ஆப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் பிகினர்ஸ் யூஸ் பண்ணுறது, வெறும் நீங்கள் பை அண்ட் ஹோல்டு, நம்ம வேசிரெக்ஸில் பார்த்தோமே அதே மாதிரி தான். செகண்ட் இதில் இன்னொரு வெர்ஷன் இருக்குதானா நீங்கள் செல்லிங் பண்ணிக்கலாம், ஃபியூச்சர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் பார்த்தீங்கன்னா மார்ஜின் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து அந்தளவுக்கு நீங்கள் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ண முடியாது. ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பிகினருக்கு. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ட்ரேடிங் வியூ மற்ற சார்ட்டில் பார்க்கும்போது ப்ரைஸ் வேரி ஆகும். அதுவே நீங்கள் வந்து காயின் டிசிஎக்ஸில் பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஐஎன்ஆர் பேங்க் டெபாசிட்லாம் இருக்குது. ஸோ பிகினருக்கும் அந்த அட்வான்ஸு எல்லாத்துக்குமே வந்து இது ஈஸியாக இருக்கும். பட் இங்கே என்ன ப்ராப்ளம்னா நீங்கள் வந்து அந்தளவுக்கு பெரிய லெவலில் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியாது. கரெக்டாக பர்ஃபெக்டான டைமிங்கில் பண்ண முடியாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஏதோ ஒரு சார்ட்டில் நீங்கள் சார்ட் பார்த்துருப்பீங்க ஆப்பில். பட் ஆனால் இங்கே பார்க்கும்போது சார்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா காயின் டிசிஎக்ஸில் போய்ட்டு தான் நீங்கள் சார்ட் பார்த்துட்டு நீங்கள் ப்ரைஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு அனலைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். பட் இது ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பை பண்ணாலும் அது செல் பண்ணாலும் சரி உங்களுக்கு 0.50% ஃபீஸு. அதாவது நீங்கள் வேசிரெக்ஸோட இதில் அதிகம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா P2P டெபாசிட் பண்ணிக்கலாம் ரெண்டுத்துலையுமே. அதுக்கடுத்து இதில் பேங்க் டெபாசிட் நம்ம ஐஎன்ஆர் யூஸ் பண்ணி நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். இதில் ஸ்பாட், ஃபியூச்சர், மார்ஜின் இருக்குது. பட் இது அந்தளவுக்கு நம்ம ஃபியூச்சர் மார்ஜினும் நம்ம பெருசாக சொல்லிக்க முடியாது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வேசிரெக்ஸோட இது வந்து ஃபீஸ் அதிகமாக இருக்குது. அப்படியே இதை வந்து செகண்டில் வச்சுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபீஸ் மட்டுமே பார்க்கக்கூடாது, இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸும் நம்ம பார்க்கணும். இதில் ஃபியூச்சர் அண்ட் மார்ஜின் அப்படின்ற 2 இது இருக்குது. ஸோ அதனால் வந்து நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம செகண்டில் வச்சுருக்கோம். டாப் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பைபிட். இது ஒரு இன்டர்நேஷனல் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தான். பட் சேஃப் தான். ஸோ நீங்கள் பயப்பட வேணாம். இது வந்து வெரி ஹை ட்ரேடிங் வால்யூம் இருக்குதுன்னு சொல்கிறோம். காரணம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வால்யூம் மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னாவே வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா டாப் 3க்குள்ளே பைபிட் வருது. ஸோ அதனால் இது ரொம்ப ஹை ட்ரேடிங் வால்யூம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்குற நிறைய மோஸ்ட் எல்லா கிரிப்டோஸுமே வந்து இங்கே லிஸ்ட் ஆகி இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி தான். அட்வான்ஸு எல்லா வகையுமே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா நீங்கள் எல்லா வகையான ட்ரேடிங் ஆப்ஷன்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் ஸ்பாட் பண்ண போகிறீங்களா, ஃபியூச்சர் பண்ண போகிறீங்களா, இல்லை மார்ஜின் பண்ண போகிறீங்களா, ஆப்ஷன் பண்ண போகிறீங்களா, எல்லாமே இருக்குது. அதுக்கடுத்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை நீங்கள் தனியாக ஹார்ட்வேர் வேலெட் அந்த மாதிரி, இல்லை வேறு ஏதாவது என்ன பண்ணணுமோ எல்லாமே நீங்கள் பைபிட்டில் இருக்குது. இதோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அதான் ரொம்ப ஆச்சரியமாகுது. 0.1% தான். நீங்கள் கம்பேர் தென் காயின் டிசிஎக்ஸ் பார்த்தாலும் சரி, வேசிரெக்ஸ் பார்த்தாலும் சரி, அதோட கம்பேர் பண்ணுவது பைபிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. 0.1% தான். நீங்கள் மேக்கராக இருந்தாலும் சரி, டேக்கராக இருந்தாலும் சரி, இதை பற்றி நம்ம டீட்டெயில் சொல்லியாச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்ல. இப்போ எல்லாருக்குமே ஒரு கன்சர்ன் இருக்கும். நாங்கள் வந்து இதில் வந்து பைபிட் வந்து சேஃப்ன்றோம். எப்படி நீங்கள் சேஃப்ன்றீங்க? இது வந்து இந்தியன் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சும் கிடையாது. இது சப்போஸ் பேன் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் எங்களோட ஃபண்டை வந்து எப்படி ரீஃபண்ட் பண்ணுறது, வித்ட்ரா பண்ணுறது? சப்போஸ் நாங்கள் டெபாசிட் பண்ணால் நம்ம டெபாசிட் பண்ணும்போது ஸ்கேமர்ஸோ ஃப்ராடோ இவங்கள்ட்ட வந்து நம்ம எப்படி தப்பிச்சு கரெக்டாக டெபாசிட் பண்ணுறது? இது மாதிரி நிறைய ஹேர்டல்ஸ் இருக்குது. எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ரொம்ப ஈஸியாக நம்பகத்தன்மையாக சேஃபாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்சேஞ்ச் தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? ஸோ அதுக்கும் ஐடியா இருக்குது.
நீங்கள் P2P யூஸ் பண்ணலான்னு சொல்லுவோம். பட் P2P வந்து கொஞ்சம் ஸ்கேமர், ஃப்ராட் நிறையா வராங்க. ஸோ அதுவுமே உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து F2F யூஸ் பண்ணலாம். F2Fனா என்ன? ஃபேஸ் டு ஃபேஸ் டிரான்சாக்ஷன். இப்போ சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். முதல்ல P2Pனா என்னென்னு தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்கு சின்னதாக சொல்கிறேன். P2Pனா யாருன்னே ஒருத்தவங்களுக்கு தெரியாது. பட் பைபிட் வந்து உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்கும். அவங்க வந்து உங்களுக்கு USDT கொடுப்பாங்க. நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டு மொபைல் நம்பர் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே இது மூலிமா வந்து நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களோட டிரான்சாக்ஷனை, உங்களோட யூசர் நேம் ஐடி பைபிளில் இருக்கும்ல, ஸோ அதுக்கு வந்து USDT கொடுத்துருவாங்க. இது நம்பகத்தன்மை தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இங்கே என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா நிறைய பேர் ஸ்கேமர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ்லாம் வராங்க. ஸோ அது அப்படி இருக்கும்போது நிறைய ஃபண்டு வந்து அவங்க வந்து மிஸ்லீட் பண்ணி எடுத்துன்னு போயிடுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகுது சில அக்கௌண்ட்டு. அவங்க அன்வான்ட் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் பண்ணாங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்மே கனெக்ஷன் அவங்க லாஸ்ட் யாராக்கெல்லாம் ட்ரான்சாக்ஷன் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நிறைய ப்ராப்ளம் வருது. ஸோ அதனால் P2P வராலையும் நம்பத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுக்கு தான் இன்னொரு ஆப்ஷன் சொன்னோம், F2F, ஃபேஸ் டு ஃபேஸ் டிரான்சாக்ஷன். இதோட பெனிஃபிட் என்னன்னா ரொம்ப டிரான்ஸ்பரன்சி ஹையராக இருக்கும். எப்படின்னா நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுறதுக்கு யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு அப்படிலாம் இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு ஒருத்தர் அக்கௌண்ட்டு மொபைல் நம்பர், அக்கௌண்ட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிடும். ஒருத்தவங்க அக்கௌண்ட் நம்பர் தெரிஞ்சுதுன்னா சிம்பிள், அவங்க எங்கே இருந்தாலும் நீங்கள் அவங்க ஒன்று உங்களை ஏமாற்ற முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்க அக்கௌண்ட் நம்பரில் போய்ட்டு பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணணும். உங்களுக்கு வந்து 20,000 வாங்க போகிறீங்களா, 1 lakh வாங்க போகிறீங்களா, இல்லை 1 crore வாங்க போகிறீங்களா உங்களுக்கு USDT அப்படின்றது நீங்கள் அவங்க அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் கேஷாக நீங்கள் அங்கே டெபாசிட் பண்ணிட்டுனா போதும், அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு வந்து USDT கொடுத்துருவாங்க. இதுவும் P2P மாரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட் வரும். அதுதான் இங்கே கிடையாது. எப்படின்னா நாங்கள் சொன்னது டெபாசிட் பண்ணணும் அப்படியும் பண்ணலாம். இல்லை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து அவங்க இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து நீங்கள் டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கேஷை கையில் கொடுத்துட்டு நீங்கள் வந்து USDT வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. சரி, இது F2F வந்து எங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக புரியலையே, எப்படி நம்ம இது யூஸ் பண்ணலாம், நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் அவங்க F2F பற்றி டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், நான் எந்த எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க, உங்களுக்கு வந்து டைம் அதிகமாக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து VASIREX யூஸ் பண்ணலாம். ஏன்னா அங்கே வெறும் பை மட்டும்தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் அங்கே வந்து ரொம்ப ரிஸ்க் அதிகமாக இருக்காது. காரணம் ஏன்னா அங்கே மார்ஜினோ எதுவுமே இல்லை. உங்கள் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, அதுக்கான ரிட்டர்ன் தான் கிடைக்கும். ஓகேவா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து CoinDCX. CoinDCX யார் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து டைம் இருக்குது. பட் வந்து நான் வந்து இப்போ தான் புதுசாக ட்ரேடிங் பண்ண வந்துக்கிறேன், எனக்கு ட்ரேடிங்னா என்னன்னு தெரியாது, நிறைய டீட்டெயில்ஸ் ஒன்றுமே தெரியாது அப்படின்றவங்களுக்கு நீங்கள் CoinDCX யூஸ் பண்ணலாம், பெட்டர் ஆப்ஷன். பட் அங்கே வால்யூமும் அதிகமாக இருக்காது. ஸோ லாஸ்ன்றது அது கம்மியாக இருக்கும், நீங்கள் கற்றுக்கிறது கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கும். தேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கணும், எனக்கு ஓரளவுக்கு ட்ரேடிங் எனக்கு தெரியும், நான் ஃபாரெக்ஸில் பண்ணியிருக்கேன் இது முன்னாடி, இல்லை நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப பெட்டராக தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரேடிங்லாம் ஓரளவுக்கு பெட்டராக எனக்கு தெரியும், அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ரொம்ப அதிகமான அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி நான் ட்ரேட் பண்ண போகிறேன், தட் மீன்ஸ் 10,000 20,000 இந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணி நான் ப்ராஃபிட் பண்ண ஆசைப்பட்றேன். அப்படி இல்லையா, எனக்கு வந்து கம்மியான அமௌண்ட் இருக்குது பட் நான் நிறைய ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இது பெட்டராக இருக்கும். அதனால் நான் வச்சுக்கோங்க, கம்மியான அமௌண்ட் இருக்குது, அதிகமான ப்ராஃபிட் எதிர்பார்க்குறீங்க, அங்கே ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே பைபிட் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அங்கே மார்ஜின் இருக்குது, ஃபியூச்சர் இருக்குது, அங்கே ரிஸ்க்கும் அதிகம், அதே மாதிரி ப்ராஃபிட்டும் அதிகம். ஓகேவா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த